ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவற்றூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோங்க. ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கும் பாருங்களேன். அவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியல் யூபிவிசி. உள்ளே இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் செட்டப் பாக்ஸ் எல்லாம் வச்சு ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த பெல்லு அது இல்லாமல் இந்த மாதிரி பீகாக் ஹேண்டில் வச்சு கம்ப்ளீட்டாக சிஎன்சி கட்டிங் போட்டு கொடுத்துருக்கோம். எஸ்எஸ்ல கட்லரி அப்புறம் பிளேட்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கு பேஸ்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்கில் ஃப்ரேம் வர மாதிரியும் டோர்ஸ் அவங்க ஒயிட் கலர்லேயும் போட்டிருக்காங்க. மேலே லாஃப்ட்லேயும் சேம் அதே கான்செப்ட் தான். அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இது பத்தலை, கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணுற மாதிரியே இந்த பக்கம் நம்மளே பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் வீட்லையும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், யூபிவிசியில் ஒர்க் பண்ணணும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்னா வேறு சாய்ஸே இல்லை. நீங்கள் A1 இன்டீரியர்ஸை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு A1 இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவற்றூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோங்க. என்னோடய பின்னாடி வீட்டுக்கு நம்ம ஒரு சூப்பர்பான யூபிவிசி சூப்பர் ஹெவியில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்ஸு, பெட்ரூம், அது இல்லாமல் கிச்சன் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். ஒரு பெஸ்ட்டான ஒர்க் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூபிவிசியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் இந்த வீடியோ பார்த்தா ஒரு சின்ன கிச்சனுங்க, அதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் காட்டுறேன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவி யூனிட் நம்ம கம்ப்ளீட்லி யூபிவிசியில் ஒர்க் பண்ணி எடுத்துருக்கோங்க. யூபிவிசியில் சூப்பர் ஹெவியில் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹார்டாக இருக்கும் பாருங்களேன். அவ்வளோ உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியல் யூபிவிசி. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்காங்க கிளைண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்ட்ரிப் அதை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக நம்ம அந்த கோல்டன் ஸ்ட்ரிப்பில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பேக்கில் கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ளூட்டட் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக நம்ம ஃப்ளூட்டட் பேனல் போட்டு கொடுத்து இதுக்கு மேலே ஒரு பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி பார்ட்டிஷன் போட்டுட்டு, ஏன்னா இங்கே இந்த மாதிரி ஸ்பாட் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி லைட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அது அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் பண்ணும்போது டாப்பில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பாட் லைட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே டிவி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏரியா மாதிரி ஒயிட் கலரில் நம்ம கொடுத்துருக்கோங்க. கோல்டன் ஸ்ட்ரிப்பில் ஒட்டிட்டு ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட் ஒட்டி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு அழகான டிவி யூனிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டு போட்டு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் பார்ட்டிஷன் போட்டு ஷெல்ஃப் மாதிரி ஒரு 3 ஓப்பன் ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கலாம், வாட்டவர் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. ஸோ அழகாக இருக்கும் டோட்டலாக இந்த ஒரு ஏரியா. அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்களேன், டாப்பில் பார்த்தீங்கன்னா உடன் கலர் வர மாதிரியும் டோர்ஸ் எல்லாம் ஒயிட்டில் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் உள்ளே பார்க்கலாம், நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம உள்ளே எல்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ளூட்டட் பேனல்லாம் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. சூப்பர் ஹெவியில் ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு டிவி யூனிட் யூபிவிசியில் பாருங்களேன். உள்ளே இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் செட்டப் பாக்ஸ் எல்லாம் வச்சு ரிமோட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். பிளாக் டிண்டர் கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், கம்ப்ளீட்டாக வுட்டில் பண்ண மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இதோட லுக் அப்படியே வுட்டில் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணும்போது. எல்லாமே உள்ளே மேக்னெட் இருக்குங்க, மேக்னெட் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய ஹிஞ்சஸ் தான் உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்கும் யூபிவிசியில். அப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதை அப்படியே எல் டைப் மாதிரி பண்ணி இந்த பக்கம் நம்ம அந்த ஸ்பேஸை பூஜா யூனிட்டாக மாற்றிருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், மேலே கோபுரம்லாம் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப் டு பாட்டம் பாருங்களேன். அதில் அந்த பெல்லு அது இல்லாமல் இந்த மாதிரி பீகாக் ஹேண்டில் வச்சு கம்ப்ளீட்டாக சிஎன்சி கட்டிங் போட்டு கொடுத்துருக்கோம். பாருங்கள்,
ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹாலில் இருக்கிற டிவி யூனிட்டை பார்த்துட்டிங்க. அப்படியே நம்ம வந்து ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடு அப்படியே கிச்சனில் போகிறவங்க. இனி வாங்க நம்ம இப்போ கிச்சன் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கிச்சனுக்குள்ளே, இந்த வீட்டில் இருக்கிற கிச்சனுக்குள்ளே நம்ம இப்போது வந்திருக்கோங்க. இந்த கிச்சன் நீங்கள் பாருங்கள், வெரி ஸ்மால் கிச்சன், ஒரு சின்ன கிச்சன். இந்த சின்ன கிச்சன் வச்சுருக்கிறவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒரு சின்ன கிச்சனில் நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு இப்போ நான் காட்டுறேன். இது இப்போ சிங்க் ஏரியா. ஸோ இதுக்காக நம்ம ஒரு வென்டிலேஷன் வச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி டோர்ஸ் வந்து போட்டு கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் டோர்ஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டு அதை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா இங்கேயும் நம்ம வென்டிலேஷன் வச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே வந்து சிலிண்டர் வரும். ஸோ சிலிண்டர் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வென்டிலேஷன் போட்டு டோர் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு எல் டைப் கிச்சன் தான், ரொம்ப பெருசு இல்லை, சின்ன ஒரு எல் டைப் கிச்சன் தான். ஆனாலும் எல் இல்லைன்னா ஒரு யூ, அந்த மாதிரி யூ வந்து ஃபினிஷ் ஆகலை, ரொம்ப சின்ன கிச்சன். இது பாருங்களேன், இங்கேயும் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே எஸ்எஸ்சில் வந்து கட்லரி அப்புறம் பிளேட்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கு பாஸ்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 2 பிளெயின் பாஸ்கெட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடம் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே சிங்க் ஏரியா போச்சு, அதுக்கு இல்லாமல் ஒரு ஏரியா வந்து சிலிண்டருக்கும் போயிருக்குங்க. மீதி இருக்கிற இந்த ஸ்பேஸில் நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி பாஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோம். கிளைண்ட் வந்து மேக்ஸிமம் பாஸ்கெட் வேணும்னு கேட்டதுனால இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பாஸ்கெட் போட்டு கொடுத்துருக்கோங்க. இங்கே சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஏரியா பாருங்களேன், இந்த ஃபுல்லாக பாருங்களேன். இங்கே வந்து அவங்க சிவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மேலே அதை அப்படியே கம்ப்ளீட்டாக இறக்கியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நிறுத்தாமல் இதையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போது இது மொத்தமாக வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கவரிங் தாங்க. அது வந்து கிளாஸில் போட்டு கொடுத்துருக்கோம். கிளாஸ் போட்டு கொடுத்து ஜஸ்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். உள்ளே அவங்க ஆல்ரெடி சிவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து யூபிவிசியில் பண்ணி கொடுத்துருக்கோம், ஹெவியில் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் ஹெவி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பண்ணி கொடுத்துருக்கோங்க, வுடன் கலரில். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வால் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே சேம் அதே வுட் கலரில் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து உள்ள ஒரு பார்ட்டிஷன் போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயும் நீங்கள் பார்க்குற மாதிரி டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். எனக்கு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணும், என்ன உள்ளே இருக்கிறது தெரியணும், ஒர்க் பண்ணும்போது சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிறது தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ப்ளெயினான கிளாஸே போட்டு கொடுத்துருக்கோங்க. ஜஸ்ட்டு பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு பார்ட்டிஷனும் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் எல்லோரும் கேட்குறாங்க அப்போது. ஏன்னா அது ரொம்ப தேவை தான். நம்ம குக் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நமக்கு எல்லாமே டக்குன்னு எடுக்கிற மாதிரியான பொருட்களை இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக பார்த்தோங்க. அப்படி கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாஃப்ட் மட்டும் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பாருங்களேன், ஜஸ்ட் லாஃப்ட் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சின்ன கிச்சனில் நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லோரும் இப்போ யூபிவிசியில் வந்து சின்ன கிச்சனாக இருந்தாலும் வுட்டில் போகாமல் யூபிவிசியில் ஏன் வராங்கன்னா, இதில் வந்து இந்த கரையான் பிரச்சனை, தண்ணி படும்போது வுட்லெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈரமாகிட்டு அது பல்ஜியாக மாறத்துக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு வந்து நிம்மதியாக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக யூபிவிசியில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப க்யூட்டான ஒரு ஒர்க் வந்து உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தருவோம். A1 இன்டீரியர்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ இன்னும் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு ரூம் காட்டுறேன் வாங்க. இந்த வீட்டில் இருக்கிற இதுதான் ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா கிரானைட் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. கிரானைட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் ஒரு வார்ட்ரோப் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் ஏரியா, அதுக்கு மேலே வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டும் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சேம் யூபிவிசி ஹெவியில் பண்ணியிருக்காங்க, சூப்பர் ஹெவியில். இது வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஏரியா நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஏரியா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி
கிளைண்ட் இந்த மாதிரி கேட்டாங்க, புக் ஷெல்ஃபெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே சூப்பர் ஹெவியில் பண்ணி கொடுத்துருக்கோம். யூபிவிசியில் பிளாக் கலர் ஹேண்டில் தான் நம்ம இதில் வச்சு கொடுத்துருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இது வந்து நம்ம ஒர்க் பண்ணி எடுத்ததுங்க. கம்ப்ளீட்டாக வந்து உள்ள எல்லாம் தட்டெல்லாம் நம்மளே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிளைண்ட் வந்து சிவிலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிவில் ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இது பத்தலை, கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதே மாதிரி இங்கே நம்ம பண்ணுற மாதிரியே இந்த பக்கம் நம்மளே பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வெளியில் ஒயிட் கலர் கிரானைட்டில் வர மாதிரியும் உள்ளே வந்து பிளாக் கலர் கிரானைட் வர மாதிரியான கலர் தான் இங்கே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. அது இல்லாமல் ஒரு மிரர் ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஒரு மிரர் வச்சு கொடுத்துருக்கோம். மேலே கம்ப்ளீட்டாக லாஃப்ட்டும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமில் வந்து நம்ம யூபிவிசியில் ஒர்க் பண்ணது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சூப்பரான கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே வந்திருக்கு. வாங்க நம்ம இனி நெக்ஸ்ட் ரூமில் போகலாம். இப்போ வந்து இந்த வீட்டோட 2வது பெட்ரூமில் நம்ம வந்திருக்கோங்க. சேம் அதே கலர் தான் இங்கேயும் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக்ல ஃப்ரேம் வர மாதிரியும் டோர்ஸ் வந்து அவங்க ஒயிட் கலர்லேயும் போட்டிருக்காங்க. மேலே லாஃப்ட்லேயும் சேம் அதே கான்செப்ட் தான். ஹேண்டில் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்ரெடி வந்து அவங்க இந்த மாதிரி சிவில் ஒர்க் பண்ணதால் நம்ம ஜஸ்ட் அவுட்டர் மட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து லாஃப்ட்டும் நம்ம வந்து கிளியராக கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. பார்க்கலாம். இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு சின்ன வீட்டில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிவி யூனிட் தான் பார்த்தோம். ஸோ இங்கேருந்து நான் சொல்கிறேன், டிவி யூனிட்டு, அப்புறம் ஒரு பூஜா யூனிட்டு அண்ட் கிச்சன் ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் 2 ரூமில் நம்ம வந்து வார்ட்ரோப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ யூபிவிசியில் ஒர்க் பண்ணணும், ஒரு சின்ன வீடு தான் நம்மளோடது, அந்த சின்ன வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஒரு டிவி யூனிட் ப்ளஸ் ஒரு பூஜா யூனிட் இந்த சைட்லேயே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஏரியா வந்து வேஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ வந்து ஹால் வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம், அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமரோட எல்லாமே கேட்டு நம்மளும் வந்து சஜஷன் சொல்லி ஒரு பெஸ்ட்டான ஒர்க் வந்து இந்த வீட்டுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த மாதிரியான ஒர்க் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், யூபிவிசியில் ஒர்க் பண்ணணும், அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் அப்படின்னா வேறு சாய்ஸ் இல்லை. நீங்கள் A1 இண்டஸ்ட்ரியை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க. கீழே எங்கள் மேனேஜர்ஸோட நம்பர் இருக்கும். நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நீட்ஸ் தேவையோ அதெல்லாம் கேளுங்க. அவங்க டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோமா மறுபடியும் நான் வரேன். அது வரைக்கும் பை.